வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். நேற்று டே 2 2 லெசன் 20 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணது பார்த்து. ஸோ இன்றைக்கி டே 3ல் 20 கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். அந்த டே 3க்குரிய லெசனும் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பேரரசர்களின் காலம், குப்தர், வர்த்தனர், தென்னிந்திய அரசர்கள். ஸோ இதிலேருந்து நம்ம 20 கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் என்ற இடத்தில் உள்ளது. ஓகே, ஆன்சர் மெக்ராலி. ஆன்சர் மெக்ராலி. ரெண்டாவது கொஸ்டின், கூற்றுகளை கவனி. கூற்று அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது. கூற்று 2, மண்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழுந்தோங்கிய தொழில்களாக இருந்தன. ஸோ 2 கொஸ்டின் நல்லா நோட் பண்ண, 2 கூற்றும் பாருங்கள். ஓகே, ஆன்சர் பி. கூற்று 2ம் சரி. ஆன்சர் கூற்று 2ம் சரி. அதிக வட்டி பணத்தை கடன் வழங்கும் முறையை பழக்கத்தில் இருந்துச்சு, மண்பாண்டம் செய்தாலும் சுரங்க தோண்டுன்னு அந்த தொழில்களும் இருந்தன. ஸோ 2மே இருக்குது. ஸோ ஆன்சர் பி ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? இல்லை யாவர். ஓகேங்களா? குப்த வம்சத்தை நிறுவியவர் யாவர்? டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆன்சர் ஏ, ஸ்ரீகுப்தர். ஸோ குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் ஆவர். 4வது கொஸ்டின், பாலதித்யர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். ஓகே, ஆன்சர் பி, முதலாம் நரசிம்மகுப்தர். ஆன்சர் பி, முதலாம் நரசிம்மகுப்தர். 5வது கொஸ்டின், அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? ஆன்சர் டி, சுஸ்ருதர். ஓகே, கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது கொஸ்டின், இலங்கை அரசர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவர். இலங்கை அரசர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவர். ஆன்சர் டி, ஸ்ரீ மேகவர்மன். ஸ்ரீ மேகவர்மன். இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவர். 7வது கொஸ்டின், கூற்றுகளை கவனி. கூற்று 1, சமுத்திரகுப்தர் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமராதேவியை மணந்தார். லிச்சாவி பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும். ஸோ கூற்று தப்பா ரைட்டா? எது ரைட்டு, எந்த கூற்று 2மே சரியா, இல்லை 2 கூற்றும் தப்பா, இல்லை 2 கூற்றும் எது ரைட்டு தப்புன்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் கீழே இருக்குல்ல, அதில் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அதாவது சமுத்திரகுப்தர் லிச்சாவி அரசு கும்பத்தை சேர்ந்த குமராதேவியை மணந்தார். சமுத்திரகுப்தர் யார்? இவங்களோட பையன், அதாவது சன். ஓகேங்களா? இவங்க
இதுக்கு என்ன வரும்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் லிஸ்ஸாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமராதேவியை மணந்தார். முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. சமுத்திரகுப்தர் வந்து இவங்க 2 பேத்துக்கு பிறந்த பையன். சமுத்திரகுப்தர் வந்து பையன். ஓகேங்களா. அப்போ கூற்று ஃபஸ்ட்டு வந்து தவறு. லிஸ்ஸாவி வந்து பழமையான கன சங்கங்களில் ஒன்று. ஸோ இது கரெக்டு, இது தப்பு. ஓகேங்களா. அடுத்து 8வது கொஸ்டின் போகலாம். 8வது கொஸ்டின், முத்ரா ராட்சசம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பி விசாகதத்தர். ஆன்சர் பி விசாகதத்தர். முத்ரா ராட்சசம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் விசாகதத்தர். அடுத்து 9வது கொஸ்டின் கவனிங்க. கூற்றுகளை கவனி. கூற்று ஃபஸ்ட்டு வந்து பல்லவ அரசர் விஷ்ணு கோபலனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். கூற்று 2, குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினர். ஆன்சர் பார்த்துக்கோங்க. கூற்றுகள் பாருங்கள். கூற்றுகளுக்கு கவனின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கூற்றுகள் பல்லவ அரசர் விஷ்ணு கோபலனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். கூற்று 2, குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். ஸோ ஆன்சர் பி 2 கூற்றுகள் சரி. 2 கூற்றுகளும் சரி. ஏன்னா அவர் வந்து பல்லவ அரசர் வந்து தோற்கடிக்கும்போது இந்த இது வந்து குதிரை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறை செய்தார். ஸோ 2மே சரிதான். அடுத்து 10வது கொஸ்டினில் 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதில் 10ல் ஏயும் இருக்குது, பியும் இருக்கும். ஸோ 2 கொஸ்டின் பாருங்கள். ஓகே, 10க்கு ஏ கொஸ்டின் பார்க்கலாம். பிரயாகியை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? ஆன்சர் சி. ஆன்சர் ஹரிசேனர். ஆன்சர் சி வந்து ஹரிசேனர். அடுத்து 10ல் பி. ஓகேங்களா. 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி இந்தியாவிற்கு வந்தார். 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி இந்தியாவிற்கு வந்தார். ஆன்சர் ஏ. பாகியான். அடுத்து 11வது கொஸ்டின், கீழ்காண்பவற்றில் எது சரியான இணை இல்லை? சரியா இணை இல்லைன்னு பாருங்கள். ஓகே, ஆன்சர் வந்து சி தான் சரியானது இல்லை. மற்ற எல்லாமே இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இந்ததும் கரெக்டு, அதாவது டியும் கரெக்டு. ஸோ சி வந்து தப்பு. ஏன்னா அசோகர்னு இருக்குது. எலிபெண்டா குகையில் அசோகர் இருக்குது. ஸோ அசோகர் இல்லை, திருமூர்த்தி சிவன். திருமூர்த்தி சிவன் சிலை அந்த இதில் இருக்குது, குகையில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ எலிபெண்டா குகைகள் என்ன இருக்குன்னா திருமூர்த்தி சிவன் சிலை இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அசோகர் கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான இணையை இல்லது எதுன்னு தெரியுங்கன்னா சி. ஆன்சர் வந்து எலிபெண்டா குகையில் திருமூர்த்தி சிவன் சிலை. ஓகேங்களா. இங்கே வந்து அசோகருக்கு தப்பு. அப்போ இது வந்து சரியான இலை இல்லை. ஓகேங்களா. அடுத்து 12வது கொஸ்டின், காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்
நந்திவர்மன் பாணியிலான கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில் நந்திவர்மன் பாணியிலான கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். எந்த கோயில் மட்டும் சொல்லுங்கள். ஆன்சர் பி, வைகுண்ட பெருமாள். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில் நந்திவர்மன் பாணியிலான கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஓகே, ஆன்சர் பி, ஐகோல். ஆன்சர் பி, ஐகோல். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் சி, 1984. 1984. 15வது கொஸ்டின், கூற்றுகளை கவனி. கூற்று 1, பல்லவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களில் செழுந்தோங்கின. கூற்று 2, முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகானசம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஓகே, ஆன்சர் ஏ, கூற்று 2ம் சரி. பல்லவருடைய ஆட்சியின் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களில் செழுந்தோங்கின. கூற்று 2 முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகாசனம் என்னும் நூலின் ஆசிரியர் யாவர்னா இவங்க தான். ஓகேங்களா. ஸோ இது ஆன்சர் கூற்று 2ம் சரியே. அடுத்து 16வது கொஸ்டின் 2 எடுத்திருக்கேன். அதாவது 16ல் ஏ பாருங்கள். முதலாம் நரசிம்மரின் படைத்தளபதி யார்? முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார்? ஓகே, ஆன்சர் ஏ, பரஞ்சோதி. ஆன்சர் ஏ, பரஞ்சோதி. முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. ஓகேங்களா. அடுத்து 16 பி, டேஸ் மண்டலமே பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது. ஆன்சர் தொண்டை மண்டலம். ஓகேங்களா. தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது. 17வது கொஸ்டின் பாருங்கள். களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினவர் யார்? ஓகே, ஆன்சர் ஏ, சிம்ம விஷ்ணு. ஆன்சர் ஏ, சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு தான் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். ஓகேங்களா. அடுத்து 18வது கொஸ்டின். வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார். வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார்.
வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். ஆன்சர் சி, முதலாம் நரசிம்மவர்மன். 19வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் டேஸ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசையத்தவத்தை உணர்த்துகின்றன. ஆன்சர் சி, குடுமியான்மலை திருமயம். எந்தெந்த இடங்கள் இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசையார்வத்தை உணர்த்துகின்றன? குடுமியான்மலை திருமயம். 20வது கொஸ்டின். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர் இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன். ஓகே, 20 கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நாளைக்கு என்ன லெசன் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். டே 4th நாளைக்கு அந்த லெசன் 2 லெசன் இருக்கும். ஸோ படிச்சிருங்க. நாளைக்கு என்ன லெசன்னா, டே 4ல் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அந்த ஒரு லெசனும் பன்முகத்தன்மையினை அறிவோம் இந்த 2 லெசனும் படிச்சிருங்க. அதுலேருந்து நாளைக்கு நான் கொஸ்டின் கேட்பேன். எப்பயும் போல் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டு ஆல். நீங்கள் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க? எப்பயும் போல் அந்த பழைய மெத்தட் தான். நீங்கள் எப்பயும் போல் உங்கள் டோட்டல் மார்க்கு கவுண்ட் பண்ணி போடுங்க. இல்லைனா நீங்கள் நான் கொடுத்ததுலேயே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலேயும் நான் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.